ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பட்டை தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது சமையலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மசாலா பொருள் தான். இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுறது இல்லை, ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளையும் தன்னுள்ள வச்சிருக்குது. இந்த பட்டை தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பட்டையில் இருக்கக்கூடிய அரோமேட்டிக் பொருட்கள் சமைக்கிற உணவுகளில் சுவையை சேர்க்கிறதோட நல்ல நறுமணத்தையும் தருது. பிரியாணி மாதிரியான உணவுகளில் முக்கிய மசாலா பொருளாகவும் இந்த பட்டை இருக்கு. நம்ம பண்டிகையின் போது தயாரிக்கிற இனிப்பு பலகாரங்களில் கூட இந்த பட்டை முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். பட்டையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது. இதில் பொட்டாசியம், மாங்கனீஸு, கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், இரும்பு சத்து, இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது. பட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட ரத்த அழுத்தத்தையும் ரத்த சர்க்கரை அளவையும் குறைக்குது. கருவுற்ற காலங்களில் ஏற்படுள்ள அந்த பிரச்சனைகளுக்கும், சுவாச பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, இதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது. இப்படிப்பட்ட பட்டை தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம உடலில் உண்டாகக்கூடிய அற்புத நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பட்டை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பட்டை தண்ணியில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான பாலிபீனான்கள், அந்தோசைனின்கள்லாம் நிறைய இருக்குது. இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. பூஞ்சை எதிர்ப்பு பொருட்கள், ஆன்டி பாக்டீரியல் பொருட்கள், ஆன்டி வைரல் பொருட்கள்லாம் இருக்குது. இது இதய நோய்கள், சுவாச நோய்கள் வராமல் தடுக்கிறது கூட உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டை தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவரைன் சிண்ட்ரோம் பிரச்சனையை குறைக்கிறதுல பட்டை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாலிசிஸ்டிக் ஓவரைன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் சமநிலை பிரச்சனை தான். இது பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுது. கருப்பையில் நீர்க்கட்டிகள்னால உண்டாகுது. இதுக்கு பட்டை தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நோய்க்குறியிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். பெண்களோட இன்சுலின் எதிர்ப்பு பொருளை குறைச்சி பாலிசிஸ்டிக் ஓவரைன் சிண்ட்ரோம் பிரச்சனையை ஏற்படுத்தும்ல, அதை தடுக்கிறதுக்கு பட்டை தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுல பட்டை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பட்டை தண்ணி, தேன், இது ரெண்டும் சேர்ந்த கலவை உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கும்ல அந்த வேண்டாத நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தம் செய்து இது நமக்கு வயிறு நிறைந்த தன்மையை கொடுக்கறதுனால அதிகமாக நொறுக்கு தீனி சாப்பிட்றத குறைச்சிக்கலாம். இதனால உடல் எடையும் ஈஸியாக குறைச்சிக்க முடியும். மாதவிடாய் வலியிலிருந்து நிவாரணம் தர்றதுல பட்டை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாதவிடாய் காலத்துல பெண்கள் இந்த பட்டை தண்ணியை குடிக்கிறதன் மூலமா அந்த காலத்துல ஏற்படுள்ள அந்த வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். இந்த பட்டையில இருக்கக்கூடிய வலி நிவாரண பொருட்கள் இருக்குல்ல, இது ரத்தம் உறைதலுக்கான எதிர்ப்பு பொருள். மாதவிடாய் வலியை அதிகப்படியான ரத்தம் வெளியேறதையும் தடுக்குது. சரும தன்மையை பராமரிக்கிறதுல பட்டை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பட்டை தண்ணீர் இருக்குல்ல, இது உங்களோட சருமத்தையும் அதே நேரத்தில் சருமத்துக்கு நல்ல நிறத்தையும் கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது. நச்சுக்கள் அப்படிங்கிறது நம்ம சருமத்தில் தங்காமல் நம்ம சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பட்டை தண்ணியை தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறதுல பட்டை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பட்டை தண்ணியில் பாலிபீனால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. இது ரத்தத்தில் இருக்கும்ல அந்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சு டைப் 2 டயபெட்டிஸ் வராமல் தடுக்குது. நீரிழிவு நோயாளிகள் இந்த பட்டை தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்கலாம். மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுல பட்டை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பட்டை தண்ணி அப்படிங்கிறது மூளையோட செயல்திறனையும் நினைவாற்றலையும் அதிகரிக்குது. பல்வலியை குணப்படுத்துறதுல பட்டை தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பல்வலியால் அவதிப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த பட்டை தண்ணி அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். தினமும் பட்டை தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பல்வலி, பல்களில் ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட பட்டை தண்ணி எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா?
1 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து, அதில ஒரு துண்டு பட்டை போட்டு, 1 1/2 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் அளவுக்கு வத்தி வந்ததுக்கப்புறமா, அத வடிகட்டிட்டு, அதில கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, தேன் கலந்து குடிச்சிங்கன்னா, இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய பட்டை தண்ணி ரெடி. இந்த வீடியோல லவங்க பட்டை தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம பட்டை தண்ணிய குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.